ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال بنا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மந்த மீதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள் ரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த வானம் பூமி இருக்கும் காலம் எல்லாம் உண்டாவதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்மால் இயன்றால் அவசரமாக எடுத்து நடக்கும் விடயத்திலும் எந்த கெட்ட தீய செயல்களை விட்டு முற்றுமுழுத அவசரமாக தவிர்த்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை விட்டு முற்றுமுழுத அவசரமாக தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள், நோயாளிகள், வயசாளிகளை தவிர மற்றவங்க எல்லாரும் முன்னுக்கு நெருங்கி வாங்க. எல்லாரும் சாயுள்ள தேவை உள்ளவர்கள் மட்டும் சாஞ்சிக்கிறீங்க. நோயாளிகள், வயசாளிகளை தவிர மற்றவங்க எல்லாம் நெருங்கி வாங்க. சின்ன பிள்ளைகள் பின்னால விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தலையில அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பெரியவங்க அவங்கள முன்னுக்கு எடுத்து அவங்கள பாதுகாக்கும், பக்கத்துல வச்சுக்கும். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய எல்லா படைப்பினங்களை விடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறான். எல்லா படைப்பினங்களை விடவும் அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் உலகத்தில் அனைத்தையும் கற்று செய்ய வேண்டிய ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனைத்தான் ஆக்கியிருக்கிறான். எதா இருந்தாலும் பரவாயில்ல, மனிதன் முதல்ல அதை படிக்கணும், அதை விளங்கணும், அதுக்கு பின்னால்தான் அவன் செயல்படுத்தணும். அப்படி இல்லாம அவர் கற்றுக்கொள்ளாமல் அதை விளங்காமல் அதை ஒருபொழுதும் சரியான முறையில் அந்த வேலையை அவனால் செய்ய முடியாது. அது பேசுவதாக இருக்கலாம், பேசுறதுக்கு மனிதன் படிக்கணும். நடக்கிறதாக இருக்கலாம், நடக்கிறதுக்கு மனுஷன் படிக்கணும். சாப்பிடுறது, குடிக்கிறது, தூங்குறது, எழும்புறது, தொழில் செய்யறது, எதுவாக இருந்தாலும் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறான். மேலானவர்களே, முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஒரு கொலை நடக்குது, ஒரு மையத்து விழுந்துருச்சு. இப்ப காபில் ஹாபில கொலை செஞ்சிட்டார். இப்ப பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. முதலாவது மையத்தை அதுதான், உலகத்துல நிகழ்ந்த முதலாவது மௌத்து அதுதான், முதலாவது கொலை அதுதான், முதலாவது பிணம் அதுதான். அந்த மையத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? யபஅஸுல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்தி லியுரிஹு கைஃப யுவாரி சௌஅத அஹி. ஒரு காக்கையை அனுப்பி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அந்த காகம் வருது, அதோட சண்டை பிடிச்ச மத்த காகத்துடைய பிணத்தை அந்த பிணத்தை என்ன செய்து பூமியை தோண்டி புதைக்குது. இதை பார்த்துதான் முதலாவதாக மனிதன் கற்றுக்கொண்டான். என்ன மையத்து விழுந்துருச்சுன்னா புதைக்கணும். காக்காவை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த கற்றலும் கற்பித்தலும் தான் ஏனைய எல்லா படைப்பினங்களை விடவும்
மனிதனை சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கு. உலகத்தில் எடுத்து பாருங்களே, மனிதனை விட பலசாலியான ஏனைய மிருகங்கள் இல்லையா? மனிதனை விட அழகான ஏனைய மிருகங்கள் இல்லையா? மனிதனை விட திறமையான வேகமான அறிவுள்ள ஏனைய மிருகங்கள் இல்லையா? எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதன் எதன் அடிப்படையில் சிறந்தவனா ஆகிறான்? எந்த படைப்புக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆற்றல், கற்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். இதுதான் மனிதனுடைய சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட ஆலோசனை செய்யல, பேசுறான் அல்லாஹ் மலக்குமார்களோடு. நிறைய பேர் அதை ஆலோசனை செஞ்சான்றது. குர்ஆனை விளக்கம் இல்லாமல் எந்த இடத்திலும் பேசிடாதீங்க. தேவைப்பட்டால் அதன் அறிவுடையவர்களிடத்தில் அதை கற்று அதுக்கு பின்னால பேசுங்க. அல்லாஹ் அங்க ஆலோசனை செய்யல. இத் கால ரப்புக லில் மலாயிகா, மலாயிகமார்கள்ட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் மனிதனை உலகத்துல படைக்க போறேன். இங்க அடுத்த கட்டம், மலக்குமார்கள் அல்லாஹ்க்கு ஆலோசனை சொல்லல. அதே விளங்கி, மலக்குமார்கள் அல்லாஹ்க்கு ஆலோசனை சொல்லல. அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க மலக்குமார்கள், யா அல்லாஹ், நாங்க செய்யற இபாதத் உனக்கு போதாமல் போய் மனிதன் என்ற படைப்பை நீ படிக்க போறியா யா அல்லாஹ்? வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், யா அல்லாஹ், நாங்க செய்யற இபாதத் போதாம போயிட்டா மனிதன் என்ற படைப்பை நீ படைக்க போறே, நாங்க வேணும்னா எங்களுடைய இபாதத்தை கூட்டிக்கிறவான்னு கேட்டாங்க. அதுதான் அந்த கேள்வியின் பதிலின் நோக்கம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்ன, இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் அமைதியாக நடக்க போறத பாருங்க. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த எல்லா மலாயிகா கோடிகளை விடவும் மனித படைப்பு கண்ணியமானது என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்கு அல்லாஹ் கையாண்ட விதிமுறை என்ன? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் அறிவையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கற்றல் தான், அந்த அறிவு ஞானம் தான் எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதனை உயர்த்தி காட்டியது. எல்லா மலக்குமார்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்தாழ்த்து வைத்தான். உலமா பெருமக்கள் சொல்கிறார்கள், அதனுடைய நோக்கம், அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துற விஷயம் என்னன்னா, கற்ற ஞானத்தை பெற்றவர்களுக்கு முழு உலகமும் பணியத்தான் வேண்டும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அரபியிலே சொல்வார்கள், அல் ஹிக்மத்து ضالத்துல் முஃமின் மின் ஐன வஜதஹா அஹதஹா, ஞானம் என்பது ஒரு முஃமினின் தொலைத்த ஒரு பொருளை போல, காணாமாக்கின ஒரு பொருளை மாதிரி, அவர் எங்கே அதை பெற்றுக்கொண்டாலும் அதை புரக்கிக் கொள்ளுவார். எல்லா இடத்திலையும் அறிவு இருக்குது, எல்லா இடத்திலையும் ஞானம் இருக்குது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவம் தலைக்கு வந்துருமோ, எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் என்று எப்பொழுது ஒரு மனிதனுடைய தலைகணம் கூடிருமோ, அப்பொழுது இருந்துதான் அந்த மனிதனுடைய மடமை ஆரம்பமாகும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அறிவு, அந்த ஞானம் யாரும் கற்றுக்கொள்ளலாம், எல்லாம் படிக்கலாம் தானே. முஸ்லிம்களும் படிச்சுக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களும் படித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேக்குறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். குர்ஆன் சொல்லக்கூடிய கற்றுக்கொண்டவர்கள் யார்? குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுள்ளவர்கள் யார்? குர்ஆன் சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்-லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆখিরাத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பிஹ். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? இரவிலே அவர்களுடைய இரவுகள் எப்படி கழியும் என்றால், அல்லாஹ்வுக்கு சுஜூது செஞ்ச நிலையில் கழியும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களை, எல்லாம் கல்வி என்று பார்த்தால் எல்லாரும், எதை படித்தவர்கள் எல்லாரும் சிறந்தவர்களாகி விடுவார்கள். குர்ஆன் எல்லாத்தையும் சிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய சிறந்தவர்கள் யார்? யார் இந்த மார்க்க கல்வியை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டார்களோ. கண்ணியமானவர்களே, நாங்க பேச படிக்கணும்னா, நாங்க நடக்க படிக்கணும்னா, நாங்க வியாபாரம் செய்ய படிக்கணும்னா, நாங்க தூங்க படிக்கணும்னா, எழுத படிக்கணும்னா, சாப்பிட படிக்கணும்னா, கண்ணியமானவர்களே, நாங்கள் தொலை படிக்க வேண்டாமா? நாங்கள் தொலை படிக்க வேண்டாமா? நாங்க எப்படி நோன்பு நோட்பது என்று படிக்க வேண்டாமா? தொழுகை என்று எடுக்கும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்? வுதுல இருந்து படிக்கணும். நாங்க
அந்த வுதுவை எப்படி நாம் செய்ய வேண்டும், அந்த வுது செய்யக்கூடிய அந்த தண்ணிக்கு இருக்க வேண்டிய தகமைகள் என்ன, எப்படி நாம தொழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய நிலை, நம் உள்ளம் இருக்க வேண்டிய நிலை என்ன, எதுவெல்லாம் தொழுகையை முறிக்கும், எதுவெல்லாம் தொழுகையில் ஆகுமான விஷயம். அதே மாதிரி நாம நோன்பு பிடிக்கிறோம்னா எதுவெல்லாம் நோன்பை முறிக்கும், எதுவெல்லாம் நோன்பை முறிக்காத, அந்த நோன்பை எப்படி நாம் பிடிக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் கற்க வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான சகோதரர்களே, மார்க்கத்தின் ஞானம்தான். எவர் ஒருவர் மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை வெளிச்சமாக்குறான், அவருடைய அறிவை விசாலமாக்குறான். அதற்கும் மேலால் அல்லாஹ்வுடைய பயத்தையும் பக்தியையும் மனிதாபிமானத்தையும் உருவாக்கக்கூடியது அந்த மார்க்கத்தின் ஞானம் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இறக்கின ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைத்த அந்த ரப்புடைய பெயரால் ஓதுங்க, வாசிங்க. கண்ணியமானவர்களே, அந்த ஓதலும் வாசித்தலும் எதுவாக அவரை மாற்றோடும், எப்படியாப்பட்டவராக அவரை மாற்றோடும். அல்லாஹ் அந்த சூராவை எப்படி முடிக்கிறான்? வஸ்ஜுத் வக்தரிப், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடியவராக அந்த அறிவு ஞானம் அவரை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவராக அந்த அறிவு ஞானம் அவரை மாற்ற வேண்டும். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். கண்ணியமானவர்களே, இந்த மாற்றம் இல்லாமல் ஒரு முஸ்லிமான குழந்தை அவர் எவ்வளவு பெரிய உயர்வை அடையட்டும், அல்லாஹ்வுடைய தக்வாவோடு அவர் வளரலன்னா, அல்லாஹ்வுடைய தக்வாவோடு உள்ளத்தில் உருவாகவில்லை என்றால் அவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும் அந்த அந்தஸ்தின் மூலம் அவருக்கு ஆபத்து தான். துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவருடைய உள்ளத்தில் மார்க்கத்தின் ஞானம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய தக்வா இல்லையோ, எப்படியாப்பட்ட மாற்றத்தை உருவாக்குது? அவர் இரவு முழுவதும் சுஜூதுடைய நிலையில், இரவு முழுவதும் அல்லாஹ்வை நின்று வணங்கிய நிலையில் அவரை மாற்றக்கூடியதுதான் இந்த இஸ்லாத்தின் ஞானம், மார்க்கத்தின் ஞானம், மார்க்கத்தின் கல்வி. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வயர்ஜு லிகா ரப்பி வயர்ஜு ரஹ்மத் ரப்பி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் யஹ்ஸருல் ஆখিরা, அந்த மார்க்கத்தின் ஞானம், அந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஒளி ஆখিরাவை பயப்படக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை மாற்றுகிறான். அல்லாஹ் குழந்தைகள் மட்டுமல்ல, நம்மையும் சேர்த்துதான். நாங்களும் படிக்க தேவையுள்ளவர்கள். அதென்ன குழந்தைகள் மட்டும்? சுப்ஹானல்லாஹ். ஏன் அது? எத்தனை தந்தைகள், இருக்கிற எத்தனை தந்தைமார்கள் அவர்களுடைய சொந்த பிள்ளைக்கு தொழுறதுக்கு சொல்லி கொடுத்தோம்னா, மகனே இங்க வாங்க, இப்படித்தான் தக்பீர் கட்டணும், இப்படித்தான் ருக்குக்கு போகணும், இப்படித்தான் சுஜூது செய்யணும், இப்படித்தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், இப்படித்தான் அத்தஹியாத் ஓதணும், வேற யாரையும் விரல் நீட்ட வேணாம், தன்னை தானே கேட்டுக்கொள்ளும். எனக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நீங்களும் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். ஏண்ட மகனுக்கு, ஏண்ட மகளுக்கு நான் இப்படியாப்பட்ட மார்க்க விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்தேனா? நம்மையும் மாற்றும் சகோதரர். படிக்கணுமே, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் எதுவும் தெரியாதவர்கள், எதுவும் அறியாதவர்கள். நம்முடைய ஆখিরাவுடைய பயத்தை உண்டாக்கணும். அதுதான், அதை உண்டாக்கக்கூடியதுதான் மார்க்கத்தின் ஞானம். அது மட்டுமல்ல, வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய உதவக்கூடியதுதான் இந்த மார்க்கத்தின் ஞானம். அந்த மார்க்கத்தின் ஞானம் உருவாக்கக்கூடிய தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், இஸ்லாத்திலே முஹப்பத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய உதவி செய்யும். இப்படியாப்பட்டவர்கள் குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், இந்த அறிவை பெற்றவர்களும் இந்த அறிவை பெறாதவர்களும் சமமாகுவார்களா யா ரசூலல்லாஹ்? கேளுங்க அவங்ககிட்ட. இன்னமா யதذكر உலுல் அல்பாப், அறிவுள்ளவர்கள் விளங்கிடுவாங்க என்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இதை நாம யோசிப்பதை, சிந்திப்பதை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க வாத விவாதத்துக்கு உள்ளாக்கி வச்சிருக்கோம். இது அதா இல்ல இதா, இது அப்படியா, அல்லாஹ் இப்படி சொல்றானா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாத விவாதத்தை தாண்டி உள்ளத்தால் சிந்திப்போம் சகோதரர், உள்ளத்தால் சிந்திப்போம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறான் இல்லையா? எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவை, சிந்தனையை, பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அந்த பகுத்தறிவை வைத்து நாம் சிந்திப்போம். எது பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி, எது வாழ்க்கையில் உதவக்கூடிய கல்வி, எப்படியாப்பட்டவர்கள் கல்வி கற்றால் அந்த கல்வி எப்படியான மாற்றங்களை உருவாக்கும் என்பதை நாம் சிந்திப்போம் சகோதரர்.
எதையும் படிக்க கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது இல்லை. எல்லாத்தின் அடிப்படை என்ன? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குழந்தைகளை எங்களுக்கு வழங்கியதை பற்றி எவ்வளவு அருமையான வார்த்தையால் அல்லாஹ் பேசுறான் தெரியுமா? எவ்வளவு அருமையான வார்த்தை அல்லாஹ் பிரயோகிக்கிறான் தெரியுமா? யஹபு லிமை யஷாஉ இனாஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கிறான். அன்பளிப்பா அல்லாஹ் கொடுக்கிறான். வயஹபு லிமை யஷாஉ ذுகூர். ஆண் குழந்தைகளை தான் விரும்பியவருக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கிறான். நம்முடைய குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் தந்த வரம், அல்லாஹ் தந்த அன்பளிப்பு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுப்பதற்கு முதலாவது பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கணும் அது என்ன, பெற்றோர்கள் விளங்கிருக்கணும் அது என்ன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு எங்க பொம்பளை புள்ளோட போட்டோவை பிடிச்சு நாங்க பேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் அதுலயும் இதுலயும் பொம்பளை புள்ளோட நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னுடைய மகளை என் மகளாக நான் பார்ப்பது போல் அவளை பார்ப்பவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. நடக்கிற காரியமா சொல்லு? அவ எனக்கு தான் புள்ள, பார்க்கிறவனுக்கு எல்லாம் அவன் மகள் இல்ல. எனக்கு தான் அவள் தாய், பார்க்கிறவன கண்ணுக்கெல்லாம் அவள் தாயாக விளங்குறது இல்ல. எனக்கு தான் அவள் சகோதரி, பார்க்கிறவன் கண்ணுக்கெல்லாம் அவள் சகோதரியா தெரிகிறது இல்ல. எப்ப அந்த உண்மையை நாங்க விளங்க போறோம்? இப்ப இந்த புதுசா என்ன செஞ்சிருக்கிறதுன்னா, இந்த ஸ்டேட்டஸ் போடுற நேரம் மூஞ்ச ஒரு ஹார்ட்டை போட்டோ ஒரு பூவை போட்டோ மறைச்சு போட்டு, சகோதரர்களே, டெக்னாலஜியால உடம்புல இருக்கிற உடுப்ப கூட இல்லாமல் ஆக்கிட்டு பார்க்க முடியுமான காலம், அந்த முகத்தை மறைச்சிருக்கிற அந்த மறைவை இல்லாமல் ஆக்குவதற்கு எவ்வளவு நேரமாக போகுது? இதை அறியாத புத்திசாலிகளாக இருக்கிறோமே. சகோதரர்களே, பெரியார்களே, பெண்கள் என்பவர்கள், குழந்தைகள் என்பவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். இது நான் சொல்லவில்லை, நம் அனைவரையும் விட ஒரு புத்திசாலி ஒன்று இந்த உலகத்துக்கு அனுப்பினானே, ரசூலாக, தூதராக, நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு ஹதீஸை நான் எடுத்து காட்டுகிறேன். அந்த ஹதீஸை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். எப்படியாப்பட்ட வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு ஞானம், இஸ்லாத்துடைய ஞானம், இஸ்லாத்துடைய கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு தடவை வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல, அந்த வீட்டுக்குள்ளே மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உள்ள இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு மனைவிமார்களோட பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் யாரோ ஒருவர் வந்து கதவை தட்டி அனுமதி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது பைஹகியில வரக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மைமூனா போய் பாருங்க வாசல்ல யார் வந்திருக்கிறான். போய் எட்டி பார்த்தாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வந்திருக்கிறவர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா. வந்திருக்கிற அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு, கண் பார்வை தெரியாத சஹாபி, கண் பார்வை தெரியாத சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் போய் திரைக்கு பின்னால இருங்கன்னா. வந்திருக்கிறவர் கண்ணு தெரியாதவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திரைக்கு பின்னால போயிருங்க. மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெளிவு பெறுவதற்காக வேண்டி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் பார்வையற்றவர் தானே, அவர் பார்வையற்றவர் தானே. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு பார்வை இல்ல, சரி, நீங்க ரெண்டு பேரும் பார்வையுள்ளவர்கள் தானே, உங்களுக்கு. கண்ணியமானவர்களே, இதை வைத்து நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இதை வைத்து என் பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். எது நம்முடைய இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்குது, எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வேண்டிய துறையில் பிள்ளைகள் படிக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவர் டாக்டர் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், அவருக்கு என்ன விருப்பமோ, அவரால் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு என்னென்ன பிரயோஜனங்களை கொடுக்க முடியுமான படிப்பெல்லாம் உலகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் படிக்கட்டும், அனைத்தையும் கற்றுக்கொள்ளட்டும். அதற்கு முன்னால் தான் யார் என்பதை அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அன்பார்ந்த பெற்றோர்களே அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள்.
அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள். குர்ஆனை விளங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஹதீஸை விளங்குறதுக்கு படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க. மார்க்க விஷயங்களை விளங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அதிலிருந்து பிச்சு இதுல இருந்து களவெடுத்து துன்யாவுக்கு செலவழிக்கக்கூடிய பிள்ளைகளாக பழக்கிறார்கள். நாங்க வழிகாட்டுற விஷயங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சுபஹ்ல தூங்குறாங்க. வீட்டுல ஸ்கூல் லீவ் கொடுத்திருக்கிறாங்க, விடுமுறை நாட்கள், தாராளமா மஸ்ஜிதுக்கு வந்து வாப்போட வந்து தொழலாம். இன்னைக்கு நாங்க வழிகாட்டி இருக்கிற விஷயம் என்ன? எங்க இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல சரி பரவாயில்ல, தொழுதுக்கும். அப்ப மஸ்ஜித் என்னதுக்கு? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹிதாயத் எதுல இருக்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அதை எப்படி செஞ்சாங்களோ அதை அப்படி செய்வதில் தான் ஹிதாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல வீட்ல தொழுதாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல வீட்லயே தொழுதாங்க? அல்லாஹு அக்பர். மஸ்ஜிதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டினார்கள். எத்தனை பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக தந்தைமார்கள் இதை வழிகாட்டுறோம். எத்தனை பேர் கூட்டிட்டு வர சுபஹுக்கு வார பிள்ளைய கையை பிடிச்சு, எனக்கே சுபஹ் இல்லை பள்ளிய இமாம் ஜமாத்தோட, இனி எங்க புள்ளட நிலவு. சுப்ஹானல்லாஹ், ஒன்றுக்கு ஒரு ஜும்மா பள்ளியை சுத்தி இத்தனை தக்கியாக்கள் இருக்குது. எல்லா தக்கியாக்களுடைய நிலைமையும் என்ன? விரல் வெட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அங்க ஃபஜ்ருக்கு ஆஜராகிறான். மற்றவர்களுடைய நிலை என்ன? பாதிக்கு பாதி வீட்டுல தொழுகிறது, பாதிக்கு பாதி தொழுகையே இல்லை. கண்ணியமானவர்களே, நான் தஹஜ்ஜத் தொழக்கூடியவனாக இருந்தால் ஏண்ட மகன் சுபஹ் இமாம் ஜமாத்தா தொழுவன்ற பேணுதல் உள்ளவராக வளருவார். நான் வீட்டில தொழுறதுதான் என் பிள்ளைக்கு நான் காட்டுவேன் என்றால் அவர் சுபஹும் இல்லாம தூங்குறவரா வளருவார். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, டியூஷன் போகணும் தான், படிக்கணும் தான், இல்லன்னு சொல்லல, வானன்று சொல்லல. ஆனா அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இதுக்கும் கொடுங்க. ஏன் இதுல இவ்வளவு கஞ்சத்தனம்? ஏன் இதுல இவ்வளவு நீங்க பிடிக்கிறீங்க? இதுல ஏன் களவெடுக்கிறீங்க இந்த நேரத்தை காலங்களே? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இஸ்லாத்தை பற்றி தெரியாத ஒரு முஸ்லிம் சொந்த மார்க்கத்தில் அகதியாக வாழ்வார். மறந்துறாரு, இஸ்லாத்தை பத்தி தெரியாத முஸ்லிம் சொந்த மார்க்கத்திலேயே அகதியாக வாழ்ந்து விடுவார். ஏன் தொழணும்னு தெரியாது, ஏன் நோன்பு பிடிக்கணும்னு தெரியாது, ஏன் ஹஜ் செய்யணும்னு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களை முர்த்ததாக்குறது சரியான லேஸ். சொல்ல வர விஷயம் விளங்கிச்சா? இஸ்லாத்தை விளங்கலன்னா, படிக்கலன்னா, மார்க்கத்தின் ஞானம் என்னவென்று அவர்கள் அறியவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் விளங்கல்ல, ரசூலை விளங்கல்ல, அல்லாஹ் விளங்கல்ல, ரசூலை விளங்கல்ல, தீன விளங்கல்ல, குர்ஆன விளங்கல்ல, ஹதீஸ விளங்கல்லன்னா அவர்களை முர்த்ததாக்குறது சரியான லேஸ். என்ன ஈமான் பலம் இல்லாததுதானே. காசுக்கு விலை போயிருவாங்க, துன்யாவுடைய இன்பத்துக்கு விலை போயிருவாங்க, துன்யாவுடைய ஆசைக்கு விலை போயிருவாங்க. அப்படியாப்பட்ட பயங்கரமான சூழலை விட்டும் அல்லாஹ் நம் அனைவருடைய குழந்தைகளையும் பாதுகாப்பானாக. ஆக பெற்றோர்களே, கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களே, முஃமின்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் விளங்கிக்கோங்க, கொஞ்சம் சிந்திங்க. ஏண்ட வாழ்க்கையிலையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த இஸ்லாத்துடைய ஞானம், தீனுடைய ஞானம், தீனுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம், விளங்கிக் கொள்வோம். அப்படியாப்பட்ட சூழலை அவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நாம் உருவாக்குவோம். நாமும் நம்மை அந்த சூழலுக்கு உட்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு விருப்பமான நல்லடியார்களான கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, கிருபையுள்ளவனே, யா அல்லாஹ் என் அறியாமையை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் என் உள்ளத்தை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் சிந்தனையை விசாரமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னை நெருங்கக்கூடிய எல்லா வழிகளிலும் உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எந்தெந்த வழிகள் எல்லாம் உன்னுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் எங்களை ஆளாக்குமோ அப்படியாப்பட்ட எல்லா வழிகளையும் எங்கள் வாழ்க்கையில் அடைத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள், எங்கள் உடன்பிறப்புகள், எங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். அனைவருக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். இந்த சிறிய துஆ தனிபெரும் கிருபையாலும் உன்னுடைய விசாலமான ரஹ்மத்தின் பொருட்டாலும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈன்.